தனிமையா சுதந்திரமா? ஒரு காலை பொழுதில் எம்மை துயிலெழுப்ப யாரும் இல்லாமல், ஒரு இரவு பொழுதில் எமது வரவுக்காக யாரும் காத்திருக்காமல், விரும்பியபடி எதையும் எப்போதும் செய்யலாம் என்ற நிலை மனித வாழ்க்கையில் எதை உணர்த்துகிறது? அது தனிமையா அல்லது சுதந்திரமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இந்த இரண்டும் வெளிப்படையில் ஒத்ததாக தோன்றினாலும் உள்ளார்ந்த பொருளில் முற்றிலும் வேறுபட்ட அனுபவங்களாகும். தனிமை என்பது உறவுகளின் வெற்றிடத்தால் உருவாகும் உணர்வு. எம்மை கேட்க, புரிந்து கொள்ள, அக்கறை காட்ட யாரும் இல்லாத போது மனதில் ஒரு வெறுமை நிலவுகிறது. காலையில் எழுப்ப யாரும் இல்லாதது ஆரம்பத்தில் வசதியாக தோன்றலாம். ஆனால் காலப்போக்கில் என்னை நினைப்பவர் யாரும் இல்லையா என்ற கேள்வி மனதை வாட்டுகிறது. இரவில் வீடு திரும்பும் போது காத்திருக்கும் ஒருவர் இல்லாதது சுயாதீனமாக தோன்றினாலும் அன்பின் எதிர்பார்ப்பை மறைக்கும் ஒரு நிசப்தமாக மாறக்கூடும். இவ்வாறான சூழலில் விருப்பப்படி அனைத்தையும் செய்வதற்கான சுதந்திரம் கூட சுவையற்றதாக மாறுகிறது. மாறாக சுதந்திரம் என்பது தேர்வுகளின் உரிமையால் உருவாகும் ஆனந்தம். அது உறவுகளின் இல்லாமை அல்ல, அவற்றால் கட்டுப்படாத மனநிலையே சுதந்திரம். ஒருவர் தனியாக வாழ்ந்தாலும் தனது முடிவுகளை தானே எடுக்கும் தெளிவும் அவற்றின் பொறுப்பும் ஏற்றும் தைரியமும் இருந்தால் அது சுதந்திரமாகும். விருப்பமான நேரத்தில் உறங்கவும், விரும்பிய பாதையில் பயணிக்கவும், தன் கனவுகளை தானே வடிவமைக்கவும் இயலும் போது வாழ்க்கை ஒரு பரவசமாக மாறுகிறது. இங்கு யாரும் இல்லை என்பது இழப்பாக அல்ல, தேர்வாக அமைகிறது. ஆகவே ஒரு சூழ்நிலை ஒருவருக்கு தனிமையாகவும் மற்றொருவருக்கு சுதந்திரமாகவும் தோன்றலாம். இது வெளிப்புற நிலையை விட மனநிலையே அதிகம் சார்ந்தது. அன்பையும் உறவுகளையும் எங்கும் மனதிற்கு அது தனிமை. தன்னிறைவும் சுயநம்பிக்கையும் கொண்ட மனதிற்கு அது சுதந்திரம். இறுதியில் மனிதன் தேடுவது யாரும் இல்லாத வாழ்க்கை அல்ல, தன்னை இழக்காத வாழ்க்கையே. அதுவே உண்மையான சுதந்திரம்.